ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம்போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 23/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:47 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். சஷ்டி விரதம் 2வது நாள். இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம், மேலதிகாரிகளிடம் பேசலாம், அரசு விஷயங்களிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். ஏதேனும் அரசு டெண்டர் போன்றவற்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த நேரத்திலே அதற்கான முயற்சிகளை தொடங்கினீர்களால் வெற்றி பெறலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:02 வரை சுவாதி, அதன் பிறகு விசாகம். இன்றைய திதி இன்று இரவு 9:44 வரை துதியை, அதன் பிறகு திருதியை. இன்றைய சந்திராட்டமம் மீனராசிக்கு சந்திராட்டமம் அதிகாலை 2:02 வரை இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்கின்ற வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே தொழில் ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். மனக்கவலைகள் தீருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். பொருளாதாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள்
சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசியதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இன்றையும் சந்திராட்டமும் தொடருகின்றது. வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். ராம நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே எல்லா விதமான விஷயங்களும் இருக்கின்றது. பாகவதத்தை படிப்போருக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் சாநித்தியமாக இருக்கும். பிருது முனிவர் இருந்தார். இந்த பிருது முனிவர், இவரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலே விதுர மைத்ரேய சம்வாதத்திலே இருக்கின்றது. இறைவா எங்கும் நிறைந்தவர் நீர், இறைவா எங்கும் நிறைந்தவர் நீர். உலகியல் இன்பங்கள் நரகத்தில் கூட கிடைக்கும். ஆறாத முக்தி இன்பம் நல்குகின்ற உம்மிடம் உலகியல் சுகங்களை வழங்கும் அற்ப வரங்களை நான் கேட்டு பெறுவேனா என கேட்கின்றார். கலியுகத்திலே நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம்? கோவிலுக்கு செல்லும் போது கோவிலிலே இறைவனிடம் என்ன வணங்குகின்றோம்? எனக்கு நல்ல வீடு கொடு, நான் சென்று வருவதற்கு நல்ல வாகனத்தை கொடு. இப்படி உலகியல் சுகங்களை நாம் கேட்கின்றோம். ஆனால் பிருது போன்ற முனிவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எல்லாவற்றையும் வழங்குகின்ற, முக்தியையே வழங்குகின்ற உன்னிடம் போய் அற்பமான இந்த விஷயங்களை கேட்பேனா என கேட்கின்றார். பிருதுமுனிவர் என்ன கேட்கின்றார் என்றால், இறைவா உன்னுடைய அடியார்கள் உங்கள் மீது கொண்ட அன்பினால் இதயம் கனிந்து ஊனுருகி உங்கள் அமுத திருவிளையாடல்களை கூறுகின்றார்களே, அவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு 1000 காதுகளை எனக்கு கொடுங்கள். அடியார்களின் திருமுகங்களிலிருந்து வெளிவருகின்ற காற்று தங்கள் திருவடிகளின் மகரந்த தேனீக்களை ஏந்தி வருகின்றதென்றோ, அவற்றை என்னை போன்ற மூடர்களும் கசடர்களுக்கும் உண்மை அறிவை அளிக்கின்றது. அவற்றை எங்களுக்கு கொடு. பிரம்மாதி தேவர்களும் அனைத்து செல்வங்களும் பெற மகாலட்சுமியை வேண்டுகின்றார்கள். ஆனால் திருமகளோ சகல புருஷார்த்தங்களையும் வேண்டி தங்களை வேண்டி நிற்கின்றார். தங்களுடைய அழகான முகத்தினையே பருக விரும்புகின்றார். அனைத்து நலனையும் வாரி வழங்கும் உமது புகழை அடியார்கள் பாடும்போது தற்செயலாக அதை கேட்டவன் கூட போதும் என்று நினைப்பதே இல்லை. கலியுகத்திலே இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு மிக அற்புதமான மகிமை உண்டு. இந்த நாம சங்கீர்த்தனம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கு போய் நாம் அமர்ந்து அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு ரசித்து உடன் பாடினால் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். புருஷோத்தமரும் கல்யாண குணசீலருமான தங்களுக்கு திருமகள் போல் சேவை செய்ய விரும்புகின்றேன். ஒரு புருஷனுக்கு 2 பெண்கள் சேவை செய்தால் கலகம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனெனில் நாங்கள் விரும்புவது சரணாகத சேவையே. அதனால் எங்களுக்குள் கலகம் வராது என சொல்கின்றார். லோகநாயகியான மகாலட்சுமிக்கு எங்களிடம் பகைமை ஏற்படலாம். ஏனெனில் அவள் செய்யும் சேவையையே நாங்களும் விரும்புகின்றோம் என சொல்லுகின்றார். இப்படி மகாவிஷ்ணுவிடம் என்னென்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கின்றது. ஏழை பங்காளரான தாங்கள் எங்கள் பக்கமே நீங்கள் நிற்பீர்கள். மகாலட்சுமியின் தயவால் தங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனாலேயே சான்றோர்கள் ஞானம் பெற்ற பின்பும் தங்களையே விரும்புகின்றனர், தங்களையே துதிக்கின்றனர் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. நான் எந்த பற்றும் இன்றித்தான் தங்களை பூஜிக்கின்றேன். ஆனாலும் என்ன வரம் வேண்டும் கேள் என்ற சொல் உலகையே ஆசை மயக்கத்தில் தள்ளிவிடும். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்,
உங்களை நினைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றால் போதும் என்பதைத்தான் இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும். தங்களது வேத ரூபமான வாக்கும் மக்களை மயக்கும் விதத்திலே கட்டி போடுகின்றது. இல்லையேல் அவர்கள் ஏன் ஆசையோடு பயனை எதிர்த்து கர்மங்களை செய்ய போகின்றார்கள்? ஆக கர்மாக்களை செய்வதும் கூட ஆசையின் விளைவுதான். அறியாமையால் மக்கள் எதையோ வேண்டுகின்றார்கள். ஒரு தந்தை தனையனுக்கு வேண்டியதை அவன் கேட்ட பின்பா கொடுப்பான்? அவன் கேட்கும் முன்பே செய்ய மாட்டானா? ஆகவே ஒரு தந்தை போல நீங்கள் எங்களுக்கு இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களிடம் கேட்டு பெறுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. இப்படித்தான் இறைவனை நாம் துதிக்க வேண்டும். எப்போதும் தங்கள் முகத்தை பார்க்க விரும்புகின்றேன். என்னுடைய நேரத்தை திருடும் விஷயங்களிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் எங்களை காத்தருள்வ என பிருது வேண்டுகின்றார்களாம். ஆக அந்த பிருதுவை போல் நாமும் இறைவனிடம் மேலான விஷயங்களை கேட்க வேண்டும். இந்த லோகாதய இன்பங்களை மட்டும் கேட்காமல் மேலான விஷயங்களை கேட்டு பெற வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அருளுகின்றது. அந்த வழி நடப்போம். பெருமாளுடைய கருணையை மட்டுமே கேட்டு பெறுவோம். நன்றி, வணக்கம்.